இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. ராசி சக்கரத்தில் 5வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த ராசிக்காரங்க காலபுருஷர்களுடைய வயிற்றை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இது ஒரு நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. இது ஒரு ஆண் ராசி. இந்த ராசியில் மகம், பூரம், உத்திரம், ஒன்னாம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த சிம்ம ராசியில் அடங்கும். இவங்களுடைய ராசி அதிபதி சூரியன், நவகிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ராசி அதிபதி. பொதுவாகவே சூரியன் ராஜா, சந்திரன் ராணி என்று குறிப்பிடுவாங்க. ராஜாவோட வீடு அரண்மனை அல்லவா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுடைய வீடு அரண்மனை தான். அது குடிசையாக இருந்தாலும் அரண்மனை மாதிரி தான் இருக்கும். இந்த ராசிக்காரங்க ராஜ ராசி என்பதனால ராஜாவோட அந்த வர்ணனை குணம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க. மிகவும் பொருத்தமான குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய இயல்பே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு மேம்போக்கு பார்வையோட பார்க்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் எந்த கிரகத்தையும் உச்சமோ நீச்சமோ பெற இடம் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி எந்த கிரகமும் இந்த ராசியில் நீச்சமோ உச்சமோ பெறாது. வேறு எந்த கிரகமும் இந்த வீட்டில் உச்சமோ நீச்சமோ பெறாது. எந்த கிரகமும் உரிமையும் இதில் இந்த சூரியனை கொண்டாட முடியாது. இவங்க தனி ராஜாவாகவே இருக்கக்கூடிய ஒரு சிறப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். ஒரு அரசனுடைய அந்த கம்பீரம், ராஜதந்திரம், வீரம், சாகசம், தைரியம், பண்பு, அதே மாதிரி நியாயம் இதெல்லாம் தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக இவங்களுக்கு இந்த குணம் எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும். இந்த தந்திரங்கள், இந்த சாகசங்கள் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்புள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த சிம்மராசிகளை சொல்லலாம். பெரிய புகழ்ச்சிக்கோ ரொம்ப இகழ்ச்சிக்கோ அதிகம் பாதிக்கப்பட மாட்டாங்க. புகழ்ச்சியை பார்த்து மயங்கவும் மாட்டாங்க, இகழ்ச்சியை பார்த்து தோய்ந்து உட்காரவும் மாட்டாங்க. எதையுமே ஒரு சமரசத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு இயல்பு உடையவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். எதையுமே மன்னித்து மறந்துடுவாங்க. இந்த சுபாவம் இயல்பாகவே இவங்களுக்கு அமைந்துடும். ரொம்ப சாதுர்த்தியமாக பேசக்கூடியவங்க, ரொம்ப சமயோஜித்த புத்தி உள்ளவங்களாக இருக்கக்கூடியவங்க. பேச்சு திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். வேத சாஸ்திரத்தை, சம்பிரதாயங்களை ரொம்பவும் பின்பற்றக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. தீர்க்க ஆயுள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சூரியன் யோகத்தை கொடுக்கக்கூடியவர், ரொம்ப வலுவான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல புகழ் கீர்த்தி கொடுக்கக்கூடியவர், நிர்வாக திறமையை கொடுக்கக்கூடியவர், பண வசதியை தாராளமாக கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அதே மாதிரி கெடக்கூடாது, கெட்டுட்டாங்க மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டது அப்படின்னா பண வசதியில் சின்ன சின்ன இடர்பாடுகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள், வீண் பலி, அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும். சூரியன் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கும் நேரத்தில் வெகு விசேஷம் இருக்கும். குறிப்பாக 6, 10, 11ஆம் இடத்துல இருக்கலாம். பொதுவாகவே 5க்குரிய சூரியன் விசேஷம் இல்லை என்றாலும் லாபாதிபதியாக இருப்பதனால 5ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம்தான். சரி, இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் வருகின்ற நாட்கள் இந்த மந்த நிலையெல்லாம் படிப்படியாக குறையும். ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப தெளிவாக இந்த காலகட்டத்தை செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் தைரியமாக இறங்குவீங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மன தைரியத்துடன் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் இறங்குறதுனால அனைத்துலேயுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியை எதிர்பார்க்கலாம், சாதிச்சு காட்டுவீங்க. எந்த இடத்துல நீங்கள் கெட்ட பார்வை வாங்கினீங்களோ அதே இடத்துல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
அதிர்ஷ்டத்து மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டமான பொருள்களெல்லாம் வாங்குவீங்க. பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உயில் சம்மந்தமாக இந்த காலகட்டத்தில் ஒரு சில முயற்சிகள்லாம் ஈடுபடுவீங்க. ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக உங்களுடைய சொத்தை இவங்க பேருக்கு தான் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யாருக்கு நீங்கள் முடிவு பண்ணி செய்து வைக்கலான்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரில் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. நீண்ட நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்காம இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். பண வசதி வாய்ப்புகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான பணியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு துரிதமான பணி கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டு மனை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. திடீர்னு கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் கூட்டு குடும்பத்தில் இருப்பீங்க. அவங்களாம் தனியாக பிரிந்து தனி கொடுத்தனம் செல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தாராளமாக கொஞ்சம் செலவு செஞ்சிருவீங்க. அதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும். சொத்து விற்பனையெல்லாம் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஏதாவது வில்லங்க இருக்கா அல்லது கரெக்டாக இருக்கா, எல்லா ப்ராப்பர்ட்டியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கரெக்டாக டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். காதல் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன அவப்பேறுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரோட நட்பு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாட்டை கொடுக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பழகும் போதும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக பேசணும். இந்த காலகட்டத்தில் இந்த நட்புறவு புதிய நட்புறவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. முன்னோர்களுடைய பாரம்பரிய வியாதிகள் ஒன்று ஒரு சிலருக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரும். கை கால் வலி, மூட்டு வலி, சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு தலை சுற்றல் போன்ற பிரச்சனையும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யோகமான காலகட்டம். நல்ல ஒரு ஆதாயம் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அதே மாதிரி இன்னமும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ள ராசிநாதன் சூரியன் கேது சஞ்சரி வர்றதுனால வீண் மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படும். கேது ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் கரெக்டாக செய்ய முடியாமல் சின்ன சின்ன குறுக்கீடுகள் தடைகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரும். இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பெரிய பாதிப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தலையிட்டு அதை சரி பண்ணிடுவீங்க. லாபஸ்தானத்தில் குரு சின்ன சின்ன நெருக்கடியை கொடுப்பார். இருந்தாலும் நான் ஓரளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது. வர வேண்டிய பணம்லாம் கரெக்டான டைமில் வரும். வியாபார தொழிலில் இருந்த தடைகள் கொஞ்சம் குறையும். லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் யோகக்காரகன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அவரோட கூட அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நெருக்கடியாக இருந்த நிலை கொஞ்சம் மாறும். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால அது அவருடைய பார்வை 3, 5, 7 ஆகிய இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய சகோதரர்கள் இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும். ஒரு சிலருக்கு டென்ஷன், படபடப்பு இந்த மாதிரி ஏதாவது உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் ஓய்வெடுங்க. தொடர்ந்து வேலைப்பளு அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் ஓய்வெடுங்க. ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் கேது கொஞ்சம் மனக்குழப்பத்தை
ஏற்படுத்துவார். கரெக்டாக முடிவெடுக்கிறோமா இல்லை தவறுதலாக முடிவெடுத்துருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் தடுமாற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.